நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி பத்தின எல்லா உண்மையுமே வந்து ஆதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. பாரதி யாரு? என்ன? அவங்கள பத்தி டீட்டெயில் எல்லாமே வந்து ஆதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அவங்க ஃப்ரெண்டு நிஷா இருக்காங்கல்ல, ஆதியோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து அந்த வெளிநாட்டில வந்து ஆதியை வந்து காதலிச்சாங்கல்ல ஒன் சைடா. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நேத்து வந்து பாரதி கால் பண்ணிட்டாடி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் என்னது பாரதிய பத்தி டீட்டெயில்லாம் தெரிஞ்சு போச்சா ஆதிக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து பயந்துகிட்டே கேட்குறாங்க. இல்ல அது வந்து தெரியல. ஆதிக்கு வந்து பாரதி யாருன்னே தெரியல. ஃபோனே வந்து அவன் ஃபோனு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. அவன் ஃபோன் எடுத்துட்டு உன் ஃபோனு தான் பாரதின்னு யாரோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குடுத்தான். அதுக்கடுத்து நான் எப்படியோ வந்து சமாளிச்சுட்டேன்டி அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அந்த பாரதிய பத்தி ஆதிக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிஷா வந்து சொல்றாங்க, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாரதிய பத்தி ஆதிக்கு தெரியாம பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா, நம்ம ஆதி வந்து அத கேட்டுர்றாரு. "ஆமா பாரதி யாரு? பாரதிய பத்தி எனக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. அப்படி யாரு அந்த பாரதி?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நிஷா வந்து சொல்றாங்க, "இல்ல ஆதி, அத வந்து நீ தெரிஞ்சுக்கக்கூடாது. வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். நேத்தே வந்து பாரதி வந்து கால் பண்ணாங்க. நான் வந்து உன்கிட்ட குடுத்தேன். நீ அத யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப பார்த்துக்கிட்டோம்னா, பாரதிய பத்தி எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா சொல்லு. பாரதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அத ஒழுங்கா என்கிட்ட சொல்லிரு." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க ஆதி வந்து. அதுக்கடுத்து வந்து நிஷா வந்து பயந்துடுறாங்க. "இல்ல ஆதி, அந்த பாரதி யாருன்னு தெரியுமா? இப்ப நீ இந்த நிலைமைக்கு நிக்கிறியே, அதுக்கு காரணமே வந்து அந்த பாரதி தான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீ சொல்றது எனக்கு புரியலையே." அப்படிங்கிற மாரி வந்து ஆதி வந்து கேட்குறாங்க. "இப்ப நீ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியே, 4 வருஷம் நடந்ததெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்கியே, இதுக்கு காரணமே பாரதி தான். ஏன் அத கூட விடு. உங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க தெரியும்ல. உங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த பாரதி தான். அந்த பாரதியால தான் உங்க அம்மாவே இறந்தாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஷாக் ஆகி கேட்காங்க. "ஆமா, உன் வாழ்க்கையில நீ மறக்க நினைச்சதே அந்த பாரதிய தான். இப்ப என்னடான்னா அந்த பாரதியவே நீ யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "போதும் நிஷா நிப்பாட்டு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்டோனே, "இனிமே வந்து அந்த பாரதிய பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாத. பாரதிங்கிற வார்த்தையே வந்து என் காதுல கேட்கவே கூடாது. சரியா? அந்த பாரதி யாரா இருந்தாலும் வந்து எனக்கு தேவையே இல்ல. இனிமே நான் என் வாழ்க்கையில வெறுக்கிற ஆளு அந்த பாரதியா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் பாரதி அவங்க ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, "ஏய் பாரதி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய ஊர்ல உன் ஹஸ்பண்ட வந்து எங்க போய் தேடுவ? அவர் எங்க இருப்பாரு? ஃபோனும் எடுக்கல. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. நீ எங்கடி போய் தேடுவ? ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து அங்கேருந்து போயிருக்காரு. ஆனா எங்க போனாருன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த நியூஸுமே வரல. அப்படி இருக்கும்போது நீ என்னதான் பண்ண போற? வாழ்க்கையில என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "இல்லடி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நாளைக்கு போய் நான் கண்டிப்பா ஆதிய பார்ப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "புரியலையே! எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நாளைக்கு எப்படி நீ போய் ஆதிய பார்ப்ப?" அப்படிங்கிற மாரி கேட்டோனேயும், அவங்க வந்து நாளைக்கு ஆதி வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு கோயிலுக்கு வருவாரு. அவங்க அம்மா ஞாபகமா வந்து கண்டிப்பா வந்து அந்த கோயிலுக்கு வந்தே ஆவாரு. அவர் கண்டிப்பா நாளைக்கு அந்த கோயிலுக்கு வருவாரு. நான் போய் மீட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தமிழ் நீயும் போய் மீட் பண்ண போறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "இல்ல தமிழ் வந்து வர்றதில்ல. தமிழ் வந்து இங்க தான் இருக்க போறா. ஏன்னா வந்து தமிழ் மேல பாசத்த வச்சு அவர வந்து என் பக்கம் இழுக்க விரும்பல. அவர் உண்மையாவே வந்து என் மேல பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டா, கண்டிப்பா வந்து நாளைக்கு என்கிட்ட பேசுவாரு. என் கூட வருவாரு. இல்ல என்னைய பிடிக்கல. இப்ப எதுக்கு என்னைய ஒளிஞ்சிருக்காரு. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நான் தான். அது இன்னும் தப்பு தான். இருந்தாலும் பரவால்ல. அவர் அதையே வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னைய வந்து ஒதுக்குனாருன்னா ஒதுக்கட்டும் பரவால்ல. நாளைக்கு போய் நான் அவர மீட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினதே வந்து தமிழுக்காக தான் என்கிட்ட பேசியிருப்பாருன்னு நெனைக்கேன். அதனால வந்து இந்த வட்டம் தமிழ காட்டாம நான் உண்மையா போய் பேசப் போறேன். பேசுனா பேசட்டும்." அப்படி சொல்லிட்டு பாரதி வந்து முடிவெடுக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.